ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீக்கெண்டும் நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போற வீடியோல ஒரு பச்சோந்தி வேற உருவமா மாறி எல்லா கிரிமினல்ஸையும் அலற விட்டு அது இருக்கிற சிட்டியை ஆள ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம மொத்த உலகத்தையும் ஆண்டறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த பச்சோந்தியை பிடிக்கிறதுக்காக பச்சோந்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நரியை நம்பி களத்துல இறங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸை பத்தி சொல்றது தான் 2024 அமெரிக்கன் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன குங்ஃபூ பாண்டா 4. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட ஓப்பனிங் சீனே ஆடுங்கள்லாம் கல்ல உடைக்கிறது அதை உடைக்கிறதுன்னு அதோட இடத்துல வேலையை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வில்ல மாசா என்ட்ரி கொடுத்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இனிமே உங்களுடைய எல்லா பொருளும் எனக்கு சொந்தம்னு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். இதே சமயத்துல என்னை அடாப்ட் பண்ணி வளர்த்த என்னுடைய வாத்து அப்பாவும் என்னுடைய உண்மையான அப்பாவும் எங்களுடைய நூடுல்ஸ் கடையை ஓபன் பண்றதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாண்டா ஒரு மீனை போட்டு புரட்டி எடுக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பாண்டா தான் இந்த படத்தோட ஹீரோ. அதுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். நான் இந்த மாதிரி மீனு கூட சண்டை போட்டு அது முடிஞ்சி இருந்த 3 பன்னிக்குட்டிய வாயில இருந்து வெளியில எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது எக்கச்சக்க ஃபேன்ஸ் என்னை துரத்திட்டே வந்ததுனால நான் அவங்களுக்குலாம் சைன் போடுறதுக்கு பதிலா தெரியாதனமா என்னுடைய மாஸ்டர் மண்டையிலேயே சைன் போட்டுறேன். அவரும் இதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம கொஞ்சம் பேசணும்னு சொன்னதுக்கு நான் அவர் பேச்சை எதுவும் பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து கிளம்பி என்னுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ணி ஆமா மாஸ்டர் கொடுத்த ஆன்மா கதவை திறக்கிற ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த ஹோட்டலை ஓபன் பண்ணி உங்க டீம்ல 5 பேர் இருப்பாங்கல்ல அவங்க எங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாரும் வேற மிஷினுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ மாஸ்டர் கரெக்டா அங்க வந்து என்னையே தனியா கூட்டிட்டு போய் என் பேச்ச எதுவும் கேட்காம நாளைக்கே நீ புது டிராகன் வாரியரை சூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி எக்கச்சக்க பேரை என் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு. அவங்களும் நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் யாரையுமே எனக்கு செலக்ட் பண்ண தோணல. உடனே என்னுடைய மாஸ்டர் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நான் எப்பெல்லாம் குழப்பத்துல இருக்கிறனோ இந்த மரத்துக்கு கீழே வந்து தியானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நானும் அவர் பேச்ச கேட்டு தியானம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சா பூலாம் அப்படியே பறந்து என்கிட்ட பேசுற மாதிரி பேசி அப்படியே வாய்க்குள்ள போயிருது. நானும் அதை இருமிட்டு சைட்ல திரும்பி பார்க்கும்போது ஒரு நரி நைஸா அங்க இருக்கிற பில்டிங் குள்ள நுழைஞ்சி பயங்கரமா செட்டப் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம என்னையும் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருது. இருந்து ஒரு வழியா அதை கஷ்டப்பட்டு பிடிச்சி என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போக ட்ரை பண்ண அந்த கம்பியும் அதுகிட்ட இருந்து பிடிங்கிட்டு இதை 2 வருஷம் ஜெயில அடிச்சு போட்டுருங்கன்னு சொல்லி அதை லாக் பண்ணிடுறேன். அப்போ எக்கச்சக்க ஆடுங்க குடுகுடுன்னு ஓடி அங்க வந்து பார்ட் 1ல வந்த வில்ல எங்க இடத்துக்கு வந்து எங்களுடைய குவாரியை டிஸ்ட்ராய் பண்ணி எங்க கிட்ட இருக்கிற மொத்த இரும்பையும் கேட்கறான். சோ இதை நீங்க தான் எப்படியாவது தட்டி கேட்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்டனா அவன் ஆன்மா உலகத்துல தான் இருக்கணும், அவன் எப்படி இங்க வந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் என்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும்னு நிறைய சொல்லிட்டு அப்படியே ஜெயிலுக்கு போயிருது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஆடுங்களோட குவாரிக்கு போய் ஒரு ஃபுட் ஸ்டெப் அப்படியே மெல்ல குறைஞ்சி வேற ஏதோ ஃபுட் ஸ்டெப்பா மாறி இருக்கிறத நோட் பண்ணிட்டு ஜெயில அடைஞ்சு கிடக்கிற நிறைய போய் மீட் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டதுக்கு நீ தேடி இருக்கிற ஒரு ஆளு பச்சோந்தி, அதால எந்த ஒரு உருவத்தினாலும் மாத்திக்க முடியும். சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த வில்லனா அவ தான் உருமாறி அங்க வந்திருக்கிறா. அவ எங்க இருக்கிறான்னு என்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதை கேட்டு என்னுடைய மாஸ்டர் அங்க வந்து இந்த வேலையை ஃபியூரியஸ் போய் பார்த்துப்பாங்க, நீ ஒழுங்கா மரியாதையா அடுத்த டிராகன் வாரியரை மட்டும் செலக்ட் பண்ணுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. பட் அவர் பேச்சு கேட்காம அந்த நிறைய கூட்டிட்டு பச்சோந்திய கண்டுபிடிக்கிறதுக்கு போயிடுறேன். இதே சமயத்துல என்னுடைய 2 அப்பாக்கள் நான் பச்சோந்தியை தேடி போயிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டே யாருக்கும் தெரியாம என்னைய தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல ஜூனிபர் சிட்டில எக்கச்சக்க கிரிமினல்ஸோட ஹெட் ஒன்னா உட்காந்துக்கிட்டு அது என்ன பச்சோந்தினா பெரிய இதா, அது கிட்டத்தட்ட நம்ம சம்பாதிக்கிறதுல 50% கேக்குது, அதெல்லாம் சத்தியமா நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருக்கிற வில்லி அதோட உருவத்துக்கு மாறி அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் கொடுத்தது மட்டும் இல்லாம திடீர்னு யானை மாதிரி உருவம் மாறி இந்த தடவை நீங்க எனக்கு கிட்டத்தட்ட 60% கொடுத்தே ஆகணும்னு அங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டி விட்டுருது. நாங்களும் அங்க தெரியுற ஜூனிபர் சிட்டிக்கு போட்டால மட்டும் தான் போக முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் ஒரு போட் ஓனர் பறவையை மீட் பண்ணி டீல் பேசுறதுக்காக போயிட்டேன். நிறைய அங்க கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சேர்ந்து சீட் பண்ணி ஜெயிச்சதுனால அங்க இருக்கிற எல்லாரும் கண்டுபிடிச்சு எங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சும்மா இருப்போமா, அவங்கள போட்டு பொழந்து தள்ள ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு தெரியாதனமா மேல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருந்து கீழே இருக்கிற போட்ல விழுந்து நாங்க எல்லாரும் ஜூனிபர் சிட்டியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நரி அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது நான் ஒரு அனாதை, நான் சின்ன வயசா இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல ஒருத்தவர் என்னைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சு என்னைய நல்லாவே வளர்த்தாருன்னு அதோட கதையை சொல்லுது. இதே நேரத்துல வெள்ளி புது கொண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அது அனுப்பிவிட்ட கிரிமினல்ஸோட கெட்லாம் அங்க வந்து அது கேட்ட தங்கத்தை அங்க கொண்டு வர வெள்ளியோ இதுக்கு
இதுக்கு மேலேயும் எனக்கு இன்னும் நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு எல்லா சிட்டியையும் வரிசையா ஆள்ற மாதிரி எனக்கு கனவுலாம் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள விடிஞ்சு ஜூனிபர் சிட்டிக்கு வந்து சேர்ந்து அந்த இடத்த ஃபுல்லா தரவா சுத்தி மூத்தி பார்த்துட்டு இருக்கும்போது வில்லியோட ஆட்கள்லாம் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட மாமூல் வாங்கிட்டு இருந்தாங்க. இது பத்ததுக்கு என் கூட இருக்கிற நரி வாண்டட் லிஸ்ட்ல இருக்குது போல. அதனால அங்க இருக்கிற காட்ஸுங்க அதை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக பாக்குறாங்க. இது தட்டி கேட்கலாமேன்னு பார்த்தா என்னையும் அரெஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நரி உஷாராகி கள்ளச்சாவியை யூஸ் பண்ணி கதவை திறந்துட்டு வெளியில வந்தா. அதுக்குள்ள எங்க 2 பேரையும் வாண்டட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு எங்களை பயங்கர வேகமா துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருக்கிற ட்ரம் வழியா சிட்டியோட மொத்த கிரிமினல்ஸும் வாழ்ற இடத்துக்கு வந்தா. மொத்த டீமும் எங்களை எதிர்பார்க்காத நேரத்துல சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா நான் பேசினதை கேட்டு இப்போதைக்கு சண்டை வேண்டாம், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மிகப்பெரிய சண்டையை போட்டுக்கலாம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் கலைஞ்சு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஹெட் நைட் வரைக்கும் எங்களை இங்க தங்குறதுக்கு அலோவ் பண்ணிடுறாரு. இதே சமயத்துல என்னுடைய வாத்து அப்பா அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்து என்னுடைய பாண்டா பையனை பாத்தீங்களான்னு கேட்ட உடனே உன்னுடைய பையன் செஞ்ச வேலைக்கு உன்னைய நாங்க சூப் வைக்க போறோம்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு இருக்கும் போது என்னுடைய பாண்டாப்பா என்ட்ரி கொடுத்து என்னுடைய பையனையே உங்களால சமாளிக்க முடியலன்னா என்னை எப்படி உங்களால சமாளிக்க முடியும்? ஏன்னா அவனுக்கு மொத்த வித்தையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதனால ஒழுங்கா மரியாதையா அவன் எங்க போயிருக்கிறான்னு சொல்லிருங்கன்னு சொன்ன உடனே அவங்க பயந்து போய் உங்க பையன் போட்டை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஜூனிபர் சிட்டிக்கு போயிருக்கிறான்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் அதை கேட்டுட்டு வெளியில வந்தா பேலன்ஸ் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட் கீழே இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துருது. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு என் கூட இருக்கிற நரிக்கிட்ட எப்படி என்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பவர் ஷாட்டை போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம வெளியே இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது நான் அதுகிட்ட பீச்சி சீடை கொடுத்து வெளியே இருக்கிற இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அதே மாதிரியே என்னைய கூட்டிட்டு வந்து விட்டுட்ட. நீ உண்மையா இருக்கிறதுனால ஆமா மாஸ்டரோட பீச்சி ட்ரீயோட சீடை வாங்கிக்கோன்னு சொல்லி அதுகிட்ட கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் வெளியே மீட் பண்றதுக்காக போயிட்டோம். இந்த கேப்ல என்னுடைய பேரண்ட்ஸ் ஜூனிபர் சிட்டிக்கு வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி என்னுடைய முடியை கண்டுபிடிச்சு என்னைய தேடி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா சைலண்டா வெளியில வந்து எல்லா சோல்ஜர்ஸும் தூங்கிட்டு இருக்கிறது நோட் பண்ணி சத்தம் கட்டாம உள்ளுக்கு போயிடலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள குட்டி சவுண்ட் போட்டதுனால அவங்க சடார்னு எந்திரிச்சு எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தும் அங்க இருக்கிற ஒரு பட்டனை கீழே இழுத்து அவங்க உள்ளுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு டோரை லாக் பண்ணி முன்னாடி இருக்கிற ட்ராப் எல்லாம் கடந்து வெளியில போய் விழுந்தா ஒரு கூண்டு அலேக்கா மேல விழுந்து என்னைய லாக் பண்ணிருது. நானும் அந்த கூண்டை உடைக்க ட்ரை பண்ணி பாக்குறேன், தூக்க ட்ரை பண்ணி பாக்குறேன், பட் என்னால முடியவே மாட்டேங்குது. சோ என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டிக்கை நரிக்கிட்ட கொடுத்து இதை யூஸ் பண்ணி என்னைய காப்பாத்துன்னு சொன்னா அது என்ன பண்ணுதுன்னா இப்போதான் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா நரி வில்லியோட ஆளுனும். அது மட்டும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு ஆள் என்னைய தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் நரி என்கிட்ட சொல்லுச்சுல, அது வேற யாரும் இல்ல, அதுவும் வில்லிதான்னு தெரிய வருது. சரி ஆன்மாவை திறக்கிற கதவு உனக்கு எதுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே குங்ஃபு மாஸ்டர் ஆகணும்னு ஆசை, பட் என்னால மாஸ்டர் ஆக முடியல. என்னால நினைச்சா யார மாதிரியும் மாற முடியும், பட் அவங்கள மாதிரி என்னால சண்டை போட முடியாது. சோ அவங்கள மாதிரி என்னால சண்டை போடணும்னா ஆன்மா கதவை திறந்து அவங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற பவரை உறிஞ்சா மட்டும்தான் என்னால பண்ண முடியும்னு சொல்லுது. இதை கேட்டுனா பயங்கரமா டென்ஷன் ஆகி கீழே இருக்கிற தரைய போட்டு நங்குன்னு குத்தி கீழே போய் கீழே இருக்கிற வெளியோட ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு ஒரு வழியா வெளியில வந்தா. நிறைய என்கிட்ட சாரி கேட்டு அந்த ஸ்டிக்கை கொடுக்கறதுக்கு தயாரா வருது. நானும் அதை நம்பி அந்த ஸ்டிக்கை வாங்கலான்னு பார்க்கும்போதுதான் எனக்கு என்ன புரிய வருதுன்னா இந்த மாதிரி வில்லி எண்ணிய தள்ளிவிட்டதுல எல்லாரும் நான் இறந்துட்டேன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா அங்க இருக்கிற ஒரு கிளைய பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன். அப்போ வெளியோட ஒரு ஆள் என்னை அட்டாக் பண்ண வர என்னுடைய வாத்து அப்பாவோ கரெக்டா என்ட்ரி கொடுத்து டம்னு அதுக்கு ஒரு அறைய போட்டு கீழே தள்ளி விட்டுட்டு நாங்க 2 பேரும் கீழே விழுறதுக்கு முன்னாடி பாண்டாப்பா கரெக்டா என்ட்ரி கொடுத்து எங்க 2 பேரையும் ஒரு வழியா காப்பாத்திடுறாரு. அப்படி காப்பாத்தி மேல கூட்டிட்டு போய் மேல இருக்கிற லவ்னாலதான் நாங்க 2 பேரும் உன்னைய தேடி வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது வில்லியோட ஆட்கள்லாம் எக்கச்சக்க கூண்ட மேல எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா வில்லி அவகிட்ட இருக்கிற ஆன்மாவை திறந்து விடுற ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த வில்லனை ஆன்மா உலகத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து அதோட பவரை வில்லி அசால்ட்டா எடுத்துக்கிட்டு அதுவாவே மாறி அதோட பவரை யூஸ் பண்ணி அதை அடிச்சு ஒரு கூண்டுல அடிச்சிட்டு எல்லா கிட்ட மாஸ்டரையும் ஆன்மா உலகத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து இதே மாதிரியே அவங்களுடைய பவரையும் உறிஞ்சி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருது.
இத பார்த்த நரி மனசு மாறி வேகமா ஓடி வந்து நான் உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்சு ஓடி வந்து என்னைய கெட்டி பிடிச்சு, தயவு செய்து உள்ளுக்கு போகாத, நீ போனா கண்டிப்பா இறந்து போயிருவேன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குது. பட் அது பேச்ச, என் பேரண்ட்ஸ் பேச்ச யாரு பேச்சையும் கேட்காம நான் பாட்டுக்கு உள்ளுக்கு நோக்கி கிளம்ப, அவங்களும் வெளியே எதிர்த்து நம்ம சண்டை போடணும்னா நமக்கு ஒரு ஆர்மியே தேவைப்படும்னு நினைச்சுக்கிட்டு நேரா கிரிமினல்ஸ் எல்லாம் வாழ்ற அண்டர் கிரவுண்ட் சப்வேக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லா கிரிமினல்ஸ் கிட்டயும் ஹெல்ப் கேக்குது. பட் யாருமே ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண வரவே இல்ல. இருந்தாலும் நரி சொல்லத தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. நானும் காட்ஸ் எல்லாம் இல்லாத போது வெளியே இருக்கிற இடத்துக்கு வந்தா எல்லா படத்தோட வில்லன்களும் அங்க இருக்கிற கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த வில்லன் மாஸ்டர் உன்னிய டிராகன் மாஸ்டரா சூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றான். இதே சமயத்துல நரி சைலண்டா உள்ளுக்கு வர என்னுடைய அப்பாவோ அங்க இருக்கிற காட்ஸோட கவனத்தை திசை திருப்பி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனே கிரிமினல்ஸ் எல்லாரும் அட் டைம்ல என்ட்ரி கொடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வெளியே மீட் பண்ணி அந்த ஸ்டிக்கை ஒழுங்கா மரியாதையா என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்ன உடனே அந்த ஸ்டிக்கை என்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு உருவமா மாறி 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 என் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம எனக்கு சப்போர்ட்டா வந்த நரி கூடயும் ரொம்ப ஊக்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. ஒரு கட்டத்துல என்னையே மாதிரியே உருமாறி எக்கச்சக்க இரும்பை யூஸ் பண்ணி ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணி என்னைய அதுக்குள்ள அடைக்க, நானும் இதுக்கு மேல உன்னால மட்டும்தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை நரி கிட்ட கொடுத்த உடனே அது நான் சொல்லி கொடுத்த மெத்தடை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணி அதை அசால்ட்டாவே பறக்க விட்டுருது. இருந்தும் நான் இவ்வளவு நேரம் கூண்டுக்குள்ள இருந்து மாட்டிக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணிருக்கிறேன்னு காமிச்சு கூண்டுக்குள்ள இருந்து அசால்ட்டாவே வெளியில வந்து அதுகிட்ட இருக்கிற ஸ்டிக்கை வாங்கி வில்லிய என்ன பண்ணனா இந்த மாதிரி வில்லிக்கு ஒரு அறைய போட்டு அவங்கவுங்க சக்தியை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள திறந்து விட்டது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஆன்மாக்களோட கதவை திறந்து இங்க இருக்கிற எல்லார் கூடயும் சேர்த்து வில்லியையும் அனுப்பி விட்டுறேன். இதுக்கப்புறம் நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த நரிய தான் அடுத்த டிராகன் வாரியரா நான் சூஸ் பண்ண போறேன்னு என்னுடைய மாஸ்டர் கிட்ட சொன்னதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இருந்தும் நான் ஃபியூரியஸ் 5 வர வச்சு இந்த நரிக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி காமிச்சு இந்த படத்தை சூப்பரா முடிக்கிறேன்.